ஆஸ்ட்ராய்ட் 2025 OT7 எனும் ஆஸ்ட்ராய்டு வந்து ஆகஸ்ட் 5, 2025 நமது பூமியிலிருந்து 4.3 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் 77,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் நமது பூமியை சேஃபான டிஸ்டன்ஸில் கடந்து சென்றிருக்குன்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு 170 அடி அகல முடியாது அப்படின்னு நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு மாதிரி நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ள எத்தனை ஆஸ்ட்ராய்டு வந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ள நமது சூரிய குடும்பத்துக்குள்ள மாஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட் இடைப்பட்ட பகுதியில் மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட் ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டில் 1.7 மில்லியன் ஆஸ்ட்ராய்டு 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டு வந்து மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே இது மாதிரி ஏதாச்சும் ஆஸ்ட்ராய்டு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அமைஞ்சிருக்கு. நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே கைப்பர் பெல்ட்னு ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த கைப்பர் பெல்ட்டில் மாஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் அமைஞ்சிருக்கிற மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டில் உள்ள 1.7 மில்லியன் ஆஸ்ட்ராய்டை விட அதிகமான ஆஸ்ட்ராய்டு வந்து நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே உள்ள கைப்பர் பெல்ட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. இதில் உள்ள எல்லா ஆஸ்ட்ராய்டும் நமது சூரியன் அனுப்பி பண்ணிட்டு இருக்கு. இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்டு நமது பூமி நோக்கி வருதா அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் ஆகஸ்ட் 5, 2025 ஆஸ்ட்ராய்ட் 2025 OT எனும் ஆஸ்ட்ராய்டு வந்து நமது பூமியை சேஃபான டிஸ்டன்ஸில் கடந்து சென்றிருக்குன்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. சிறிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு நமது பூமியில் வந்து விழுந்துச்சுன்னா அந்த சிறிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு நமது பூமியோட அட்மாஸ்பியரில் என்டர் ஆகிறப்ப அந்த சிறிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு வந்து நமது பூமியோட அட்மாஸ்பியரில் எரிஞ்சு அழிஞ்சிடும். அதுவே மிகப்பெரிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு நமது பூமியில் வந்து விழுந்துச்சுன்னா நமது பூமியில் வந்து பெரும் பாதிப்பு வந்து ஏற்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு நமது பூமியில் வந்து விழுந்துச்சு. நமது பூமியில் விழுந்த அந்த மிகப்பெரிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டுனால டைனோசரோட இனத்தோட சேர்த்து 80% உயிரினங்கள் வந்து நமது பூமியில் முற்றிலுமாக அழிஞ்சிச்சு. அதனால் ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்டு நமது பூமியை நோக்கி